ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? சுதாகர் பாக்கியாவை ரெஸ்டாரண்ட்டை விட்டு விரட்ட அதற்கு பாக்கியா சுதாகருக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தினரில் இருக்கிற எல்லாரும் பாக்கியா செய்த செயலை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் எதிர்பாராத திருப்பங்கள் வந்திருக்கிறது. அதாவது நேற்றைய எபிசோடில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த சுதாகர் இன்று மதியத்தோடு ரெஸ்டாரண்ட்டை மூடிவிடுங்கள், நாங்கள் ரெஸ்டாரண்ட் பெயரை மாற்ற வேண்டும், இனி என்னுடைய செப் உட்பட ரெஸ்டாரண்ட் ஊழியர்கள் தான் இங்கே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதாகர். இதனால் பாக்கியா கோபத்தில் இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் பாக்கியா சுதாகர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் இங்கே புது ஆட்களை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே உள்ளவங்க நிலமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுமேன்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சுதாகர், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் ரெஸ்டாரண்ட்டை கேட்டதுமே நீங்கள் கொடுத்துருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியா, இப்போதும் என்னால் உங்கள்கிட்ட பணம் கேட்க முடியும்னு சொல்ல, அதுக்கு சுதாகர், நீங்கள் இப்போ பணம் கேட்குறதா இருந்தால் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் பணம் கேட்கணும், ஏன்னா உங்கள் பொண்ணு பேருக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட் மாறி இருக்குது, பொண்ணுக்கிட்ட பணம் கேட்குற அளவுக்கு நீங்கள் தரம் தாழ்ந்து இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா, தரம் தாழ்ந்தவன் நான் கிடையாது, ஆனால் நீங்கள் தான் தரம் தாழ்ந்து போயிட்டீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக சொந்த பையனுக்கே கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் இவ்வளவு கேவலமாக யோசிப்பீங்கன்னு நான் ஏற்கனவே யோசித்தது தான். நீங்கள் பல ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அப்போ அதெல்லாம் இப்படி தான் எல்லாத்தையும் ஏமாற்றி வாங்கினீங்களான்னு பாக்கியா கேட்டுட்ருக்காங்க சுதாகர்கிட்ட. அதனால் சுதாகர் கோபமாக சுதாகர், நான் சம்மந்தின்னு நினச்சி தான் உங்ககிட்ட மரியாதையாக பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் இனி அப்படி பேச மாட்டேன், இப்போவே உங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே போயிருங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டு எனக்கு, உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு திமிரா பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியா சொல்கிறாங்க சுதாகர்கிட்ட, இப்போ கூட நான் வெளியே போவேன், ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும், என்றைக்குமே அடுத்தவங்களை ஏமாத்தினவங்க நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா. இதனால் சுதாகர் தன்னுடைய ஆட்களிடம் சொல்லி அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க, சம்மந்தின்னு கூட யாரும் பாவம் பார்க்க வேண்டாம், எல்லோரிடமும் கடுமையாக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாங்க. அடுத்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பவங்க எல்லாரும் இந்த ரெஸ்டாரண்ட் வேலை இல்லைன்னா எங்களோட நிலைமை அவ்வளவுதான், பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் வேலைக்கு வந்தோன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கஷ்டத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. பாக்கியா எல்லாத்தையும் தன்னுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்புறாங்க. உடனே சுதாகரோட ஆட்கள் எல்லாம் பூட்டிட்டு கிளம்புறாங்க. பிறகு பாக்கியாவும் செல்வியும் உட்காந்து பேசி கொண்டிருக்காங்க. அப்போ பாக்கியா கிட்ட செல்வி, இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் முன்னேறவே விடமாட்டாங்களா, பணக்காரங்க தான் எப்போதுமே மேலே பணக்காரங்களாக இருப்பாங்களா, இந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியாதாக்கா அப்படின்னு சொல்லி செல்வி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, என்ன தான் அவங்க எத்தனை சூழ்ச்சிகளும் தடைகளும் போட்டாலும் நாம் அதையெல்லாம் தாண்டி வளரணும், ஏற்கனவே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இப்போ இந்த சூழ்நிலையிலும் நம்ம தாண்டி வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்ததாக பாக்கியா வீட்டுக்கு வர்றப்ப ஈஸ்வரி ஃபோனில் யார்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியாவை பார்த்ததும், இனியாவுக்கு ஃபோன் பண்ணியா, நம்ம குரூப்பில் எத்தனை ஃபோட்டோ இனியா அனுப்பியிருக்கா, நீ அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பாக்கியா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இட்லியை வச்சு சட்னி வச்சு சாப்பிட உக்காந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஜெனி எழில் எல்லாம் எதுக்காகம்மா இப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு எதுவுமே பேசாமல், எனக்கு பசிக்குது சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பின்னாடி யாருக்கிட்டேயும் எதுவும் பேசாமல் ரூம்புக்குள்ளே போயிடுறாங்க பாக்கியா. இதை பார்த்துட்டு எல்லாரும் குழப்பத்தில் இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்கிற மாதிரி. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.